முக்கிய செய்தி. கோவையில் கல்லூரி மாணவி வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கடந்த 2ஆம் தேதி நடந்த கல்லூரி மாணவியின் பாலியல் பலாத்கார வழக்கில் 3 குற்றவாளிகளையும் இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே உள்ள கூடுதல் மகிழா நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதாவது, கோவை விமான நிலையம் அருகே கடந்த 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் தனது காதலனுடன் தனிமையாக இருந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் காதலனை இறக்கிவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். இந்த சம்பவமானது மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை துடியலூர் அருகே பதுங்கியிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது தலைமை காவலர் ஒருவரை அவர்கள் அரிவாளால் வெட்டி தப்ப முயன்றார்கள். இதனால் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு 3 பேரையும் பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அந்த குற்றவாளிகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்புசாமி, அவருடைய தம்பி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் மற்றும் அவர்களது உறவினரான மதுரையைச் சேர்ந்த குணா என்கிற தவசி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் 3 பேரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து காலில் இருந்த துப்பாக்கி குண்டுகள் அகற்றப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் 3 பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் மேற்பார்வையில் துணை ஆணையர் தேவநாதன், ஆய்வாளர்கள் அர்ஜுன் மற்றும் லதா ஆகியோர் அடங்கிய குழுவினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து வருகின்றனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 3 நாட்கள் காவல் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க கோரி காவல்துறையினர் தரப்பில் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணையானது இன்று நடைபெறும் நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் தற்போதைய நிலை குறித்து காவல்துறையினர் கூறுகையில், கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்திய போது பாதிக்கப்பட்ட மாணவியும் அவரது காதலனும் இந்த 3 பேரும் தான் குற்றவாளிகள் என்பதை உறுதி செய்துள்ளதாகவும், இந்த வழக்கில் 30ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் போலீஸ் காவலில் கைதான 3 பேரிடம் விசாரணை நடத்தும் பட்சத்தில் கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.